வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா எடப்பாடி பழனிசாமி இன்னும் கொஞ்சம் ஆளில் ஓரிரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ஸை இணைச்சாலும் திருப்பி பழைய மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி பார்த்தீங்கன்னா அமலுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பொருளாளர் பதவி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓபிஎஸ் கையில் தான் வரப்போகுன்றாங்க. இப்போ ஓபிஎஸ்க்கு இந்த ஒரு விஷயத்த பாஜக செய்ய போகுது. பாஜக பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் கழட்டி விட்டாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இப்போ பாஜக நினைக்கிறான் திமுக இனி ஆட்சிக்கே வரக்கூடாது. ஏன்னா நிறைய இடத்துல பாசிட்டிவ் ரிசல்ட் வருது. அதிமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது நூலளவில் பார்த்தீங்கன்னா எதனால தோக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ஓபிஎஸ் சசிகலா டிடி தினகரன் பார்த்தீங்கன்னா ஒதுங்கியிருந்தாங்கன்னா அந்த ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இழந்துருன்ற மாதிரி பாஜக என்றாங்க. அதனால அதிமுகவை எப்படியாச்சும் பார்த்தீங்கன்னா ஒன்றுபட்ட அதிமுகவை இணைச்சு நம்ம பார்த்தீங்கன்னா பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள நுழையுன்றது தான் பார்த்தீங்கன்னா பாஜக எண்ணமா இருக்கு. இது எதனால சொல்றாங்கன்னா 2026 எப்படியா ஜெயிச்சிடணும், 29 பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் பாஜக எதிர்கட்சியாக வந்துடணும், 31 எப்படியே ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படின்றது தான் பாஜகவோட அஜெண்டாவாக இருக்குது. அதன்படி பார்க்கும்போது முதலமைச்சர் வேட்பாளர் பார்த்திங்கன்னா பாஜக சேர்ந்த முன்னிறுத்ததுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா 2026 எடப்பாடி பழனிசாமி அதிமுக சேர்ந்தவங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர் முன்னிறுத்த வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வர தேர்தலில் எதிர்கட்சி தலைவராக அதே மாதிரி பார்த்திங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளர் 31 பார்த்திங்கன்னா பாஜக தான் முன்னிறுத்தி பார்த்திங்கன்னா அதிமுக சந்திக்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிரும். நாம் தெரியும் ஏக்நாத் சிண்டே எப்படி நிலைமை அதே மாதிரி அதிமுகவுக்கும் நிலைமை வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த தேர்தல் பொறுத்த வரைக்கும் 2026 பொறுத்த வரைக்கும் ஒன்றுபட்ட அதிமுக தான் ஜெயிக்க முடியும். ஏன்னா தென் மாவட்டங்கள் அதிக இடங்களையும் சரி, அதே மாதிரி விழுப்புரம் வட மாவட்டங்களையும் சரி அதிமுக மிகப்பெரிய லெவலில் செல்வாக்கான நிலையில் இருக்கு. அதே மாதிரி கொங்கு மண்டலம் சேலத்தில் இங்கெல்லாம் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இங்கெல்லாம் திமுக கொஞ்சம் கோட்டை விட்டுமோன்ற ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நெகட்டிவான ரிசல்ட்டு மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த கருத்து கணிப்புலாம் வந்துட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த அதிருப்தி காமிக்குதுன்னா ஸ்டாலின் வேகமாக செயல்பட சொன்னாலுமே நிர்வாகி அங்கங்கே பார்த்தீங்கன்னா உள்ளடி வேலைகள் இருக்குது, அங்கே உள்குத்து வேலை பார்க்குறாங்க. இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா மாவட்டம் தோறும் நடக்குது. இந்த நம்மளுக்கு மதுரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிடிஆர் தியாகராஜனுக்கும் மூர்த்திக்கும் ஆகாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தளபதி அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஒற்றுமை யூனிட்டியாக செயல்படல. நம்மளுக்கு இந்த மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா ஊழல் நடந்துடுச்சுன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. அதே மாதிரி நம்ம இங்கிட்டு நீலகிரி இந்த பக்கம்லாம் பார்க்கும்போது சிவசங்கருக்கும் பார்த்திங்கன்னா ஆராசுக்கும் ஆகாது. அங்கே ஒரு முட்டல் மோதமாக தான் இருக்குது. இப்போ பொன்முடிக்கும் லட்சுமணன்றவருக்கும் பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக அதிமுக வந்தவருக்கு முக்கியத்துவம் கொடுத்ததால பொன்முடியை நம்மளுக்கு தெரியும் பேச்சுக்களில் ஆபாசமான பேச்சுக்கள். இதெல்லாம் கருத்தில் கொண்டு அவரோட அமைச்சர் பதவியே பார்த்திங்கன்னா ஸ்டாலின் பிடிக்கிட்டாரு. இனி வரும் தேர்தலில் பார்த்திங்கன்னா அவருக்கு விழுப்புரம் வட்டாரத்தில் தேர்தல் நிற்கிறதுக்கான சீட்டே கொடுப்பாங்களே இல்லை ஒரு சிக்கல் இருக்குது. அங்கே லட்சுமணன் பார்த்திங்கன்னா வேகமாக செயல்பட்டு வர்றாரு. லட்சுமணன் கை தான் ஓங்கியிருக்குன்றாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா உள்ளடி வேலை நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா போன தடவை பார்த்தீங்கன்னா தோத்த சிவி சண்முகமாக இந்த வாட்டி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ராஜேந்திர பாலாஜி சரி இங்கிட்டு சிவகாசி அதே மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுக டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. அப்போ இருக்க ஒரு சூழ்நிலை டாமினேட் பண்ணிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில் இப்போ ஒன்றை விட்ட அதிமுக சேர்க்கலன்னா அந்த நூல் அளவில் பார்த்தீங்கன்னா திருப்பியும் கோட்டை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. போன வாட்டி அமமுக பிரிச்சிச்சு, டிடி தினகரன் கட்சி பிரிச்சிச்சு. இப்போ இந்த வாட்டியும் அதே மாதிரி ஒரு தப்பு நடந்துடக்கூடாது சொல்றதுக்காண்டி அதிமுகவை எப்படியே ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்குறதுக்கான முயற்சியில் தீவிரமாக இறங்கியிருக்காங்க. திருப்பி பார்த்தீங்கன்னா அமித்ஷா ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. கூட்டணி ஆட்சி தான்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு இது சுடுதண்ணி பார்த்தீங்கன்னா வயிற்றுல ஊற்றுன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா ஒரு பயம் அவர்கிட்ட கட்சி பறிபெறுமோன்னு சொல்லிட்டு இந்த நடுவில் தான் எடப்பாடி பழனிசாமி மகன் பார்த்தீங்கன்னா மித்தூன் போய் சசிகலாட்ட சந்தித்து பேசியிருக்காரு. உங்கள் ஆதரவில் இருக்க ஒரு 15 பேருக்கு பார்த்தீங்கன்னா சீட்டு கொடுக்குறோம், நீங்கள் எங்களுக்கு ஆதரவு பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ணுங்கன்ற மாதிரி. சசிகலா பார்த்தீங்கன்னா அவனால தான் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆனாங்க. இவங்க உண்மையிலே பார்த்தீங்கன்னா சசிகலாவை கூழ்படுத்தணும்னா என்ன பண்ணிப்பாங்க, கட்சிக்குள்ளே வர வச்சுருப்பாங்க, இல்லை கட்சிக்குள்ளே இணைச்சிருப்பாங்க. அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஆதரவாளருக்கு 15 பேருக்கு சீட்டு கொடுக்குறோம், நீங்கள் ஒதுங்கிய ஜானகி அம்மா மாதிரிங்கன்ன மாதிரினா சசிகலா எப்படி ஒத்துக்குவாங்க? சசிகலா பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சாரம் பண்ண வந்தாலே எடப்பாடி பழனிசாமிக்கு முடிஞ்சு அவ்வளோதான். எடப்பாடி பழனிசாமியோட முழு செல்வாக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக அரைஞ்சு போயிடும். சசிகலா பின்னாடி எல்லா முன்னாள் அமைச்சர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செங்கோட்டையன் முருகண்டு பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்பி வேலுமணி தங்கமணி எல்லாருமே சசிகலா பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பார்த்திங்கன்னா பழைய ஒரு செல்வாக்காக கேட்டிங்கன்னா அது பழைய செல்வாக்கு, ஆனால் ஆழமான செல்வாக்கு. எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து தான் தக்க வச்சுருக்காரு. ஆனால் சசிகலா ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் கொடுக்கல. ஆனால் முன்னாள்லேருந்தே ஜெயலலிதா கூட இருந்தவங்க பிஜேபினால தான் இந்த பிளவு ஏற்பட்டுச்சுன்றது எல்லாருக்குமே அறிஞ்ச விஷயம்தான்.
ஸோ இதனாலவே பார்த்தீங்கன்னா சசிகலா உள்ளே வந்தாலே முடிஞ்சிச்சுன்ற மாதிரி ஒரு பயம் இருக்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமி யாரையும் நம்புறதில்ல, எந்த ஒரு முன்னாள் அமைச்சரும் நம்புறதில்ல. அதனால தான் வந்து எல்லா விஷயமும் மிதுனை வச்சு எல்லாருமே சாதிக்க பார்க்குறாங்க. டீலிங்கெல்லாம் மிதுனை வச்சு தான் பேசிகிட்டு இருக்காங்க. விஜயையும் கூட்டணிக்குள்ளே கொண்டு வரதுக்கான முயற்சியில் தீவிரமாக வந்து எடப்பாடி பழனிசாமி ஈடுபடுவான்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ திமுக ஆட்சியை ஒட்டு மொத்தமாக ஒழிச்சு கட்டணும்னா விஜய் போன்ற நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ முதல் தேர்தல் தான் சந்திக்கிறாங்க. அப்போ இந்த முதல் தேர்தலில் பெரிய லெவலில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பில் யாருமே விஜய் கட்சியில். விஜய் வேணால் ஜெயிக்கலாம் அதிகபட்சமாக. ஆனால் விஜய் கட்சி தனித்து நிற்கிறது பார்த்திங்கன்னா ஓட்டை தான் பிரிப்பாங்க. அதே மாதிரி இப்படி விஜய் தனித்து நிற்கிறால என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா திமுக ஓட்டு பிரிக்கும் போது ரெண்டு பக்கம் வந்து ப்ரெஷர் வரும். இப்போ சீமானெலாம் தனித்தான் நின்றுட்டு இருக்காரு. சீமானுக்கு பார்த்திங்கன்னா செல்வாக்கே தனித்து நிற்கிறது தான். சீமானே உள்ளே கொண்டு வரதுக்கான முயற்சியில் பார்த்திங்கன்னா இறங்கியிருக்காங்க. இப்போ நம்ம சொல்கிறாங்க விஜய்க்குள்ளே கொண்டு வந்துடலாம்ன்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா விஜய் மற்ற கட்சிகள்லாம் வலுவான கூட்டணி அமைச்சாதான் திமுக முழுசாக தோக்கடிக்க முடியும்னு தான் அவங்க எண்ணமாக இருக்குது. அதே மாதிரி குறிப்பிட்டு வந்து திமுகவுக்கு இந்த வாட்டி வந்து தேர்தல் டிஸ்அட்வான்டேஜ்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா உட்கட்சிக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை. மாவட்டம் தோறும் பார்த்திங்கன்னா கோஷ்டி முதல்கள் அதிகமாகிடுச்சுன்றாங்க. ஸோ முன்னாடி கருணாநிதி இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட இடங்கள் தான் இருக்கும் கோஷ்டி முதல். பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா வெளிப்படையாக தெரியாது. இந்த மாவட்டம் தோறும் இப்போ இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா சலசலப்பு ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.